வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. மாற்றம். எது மாற்றம்? என்ன அன்றைக்கு பேச வந்திருக்கிறேன்டா, எனக்கு எல்லா மதமும் ஒரு மதம்தான். சரியா? உண்மையாக சொல்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நான் உயிருக்கு பயப்படுற ஆள் இல்லை. எனக்கு இன்றைக்கு உயிர் போனாலும் சந்தோஷமாயிட்டு கொள்வேன். இதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் உண்மையாக பேசணும். சரியா? மனசாட்சி இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணை முடித்திருக்கிறது சரியா? என்ன சொல்ல வரேன்னா, அங்கே கதிர்காமத்தில் இருக்கிறது முருகன். ஏற்கனவே ஆதி காலத்தில் அந்த முருகன் கோயில் கப்புவரால் செய்யப்பட்டு சிங்களவர்கள் ஆதிக்கத்தில் அதை எடுக்கப்பட்டு அவங்க பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. என்ன செய்கிற, நம்மளோட முருகனை 6 வழிபட்டாலும் சரி 6 பூஜை செஞ்சாலும் சரின்னு விட்டாச்சு. 7 மலையில் வேலிருந்த இடத்த பிடுங்கி போட்டு விகாரையே கட்டுனாங்க, அதையும் விட்டாச்சு. இப்போ கதிர்காமத்தில் பேரை மாற்றினாங்க, அதையும் விட்டாச்சு. அந்த ஓமன்ற சொல்லை ஏன் எடுத்தாங்கன்றது தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி முருகனை என்ன செய்ய போகிறாங்க? பௌத்தமாக்க போகிறாங்களா? இதை ஏன் எல்லாரும் கண்டும் காணாமல் கண்ணை முடித்திருக்கீங்க என்று தான் எனக்கு தெரியலை. இல்லை, பௌத்தர்கள் கூட தெரியும். பௌத்தர்கள் இது அரசியல், இது அரசியல் சம்மந்தப்பட்டிருக்குது. பௌத்த மதத்துக்கு கூட பௌத்தர்கள் முஸ்லாமக்கள் எவ்வளோ பேர் அங்கே போய் வழிபடுறாங்க. முருகன்னு தெரியும், முருகன் தான் சைவ கடவுள்னு தெரியும். ஓமன்ற பிரணவ மந்திரம் எதில் இல்லை. அந்த ஓமன்ற சொல்ல அழித்தா உயிரை எரியாது. கூட வெறியாட்டம், மதம் என்ற பேரில் வெறியாட்டத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. நீங்கள் இந்த ஓமன்ற சொல்ல நீங்கள் அழிச்சா இல்லை கலட்டுனா இல்லாமல் ஆயிருமா? அந்த ஓமன்ற சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் அந்த சைவ சாமிகளில் கை வைக்கிறீங்க. கதிர்கம இந்த ஓமன்ற சொல் உங்களுக்கு என்ன செஞ்சது? இப்போ நீங்கள் தான் அந்த இன அழிப்பை கொண்டு வாரீங்க, மத அழிப்பை கொண்டு வாரீங்க. அப்போ ஒரு மனுஷன் அமைதியாக போகிறான்டா மிதிப்பீங்களா? தமிழ் சனங்கள் யாத்திரைக்கு வராமல் அந்த உண்டியலில் காசு போடாமல் இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு முருகன் தான் காட்சி தரணும். உங்களுக்கு முருகன் தண்டிப்பார். கண்டிப்பாக இதுக்கான தண்டனை நீங்கள் முழு பேரும் பொருத்தி ஆகணும். அது அவர் அமைதியாக இனி இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆதங்கம். மக்கள் பயத்திலையும் உயிருக்கு பயத்திலையும் எதுக்கு ஒதுங்குறாங்களோ எனக்கு தெரியாது. இது செய்தவங்களுக்கும் அதுக்கு துணை நின்றவங்களுக்கும் கண்டிப்பாக அவர்ற கொடூரம், அவர்ற அனர்த்தம் கண்டிப்பாக முழு பேருக்கும் வெகு விரைவில் இது கிடைக்கும், உங்களுக்கு கிடைச்சே ஆகும். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்களும் அதை பார்த்து வளர்ந்து வரோம். எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த கொலவரி வேணாமண்டு ஒதுங்கி இருக்கிறோம். அதுக்காக வேண்டி மட்டும்தான் எங்களுக்கு இந்த இது எல்லாம் பிரச்சனையை வேணாம் பார்த்து திரிக்கமெண்டு மௌனமாக இருந்தால் மிதிக்காதீங்க, தயவு செய்து மிதிக்காதீங்க. ஒரு மதத்தை ஒரு மதம் மிதிக்குது. இப்போ இதை ஒரு 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 யோசனைக்கு பெரிய ஆட்கள் இருப்பீங்க. இதை பார்த்தேன்னா கொஞ்சம் யோசிங்க. எத்தனையோ இடத்துல இருக்கீங்க, இது செஞ்சது சரியா, இது இன அழிப்பா, இதை என்ன சாமானேன்னு இப்படி செய்யணும். இப்போ நாங்கள் ஒரு விகாரையில் நாங்கள் இந்த வேலை செய்த விடுவீங்களா? அப்போ நீங்கள் தானே எங்களோட தமிழ் மக்களை கொண்டு நீங்கள் இந்த சண்டைக்கோ போருக்கோ அழிப்பியோ செய்து கொண்டிருக்கீங்க. ஒரு நியாயமான ஒரு இது கோரிக்கை என்று சொன்னால் பரவாயில்ல. இது நியாயமான ஆட்கள் இதை யோசித்தாங்கன்னா தாங்க செய்கிற சரியா அப்படியான மனசாட்சிக்கு தெரியும். எனக்கு சரியான ஆதங்கம். நான் இதை கண்டிப்பாக அதை கலட்டுனா எனக்கு பிரச்சனை இல்லை. இதை கலட்டுனாலும் சரி, தூக்கி எறிஞ்சாலும் சரி. ஆனால் ஓமன்ற சொல்லுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் கலட்டியிருக்கலாம். செத்த புணத்துக்கு தான் சமம். இந்த ஓமன்ற சொல் இல்லைன்னு சொன்னால் செத்த புணத்துக்கு தான் சமம். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நான் யாரையும் நோகடிக்கலை. இது நீங்கள் படிப்படியாக தமிழர்களுக்கு செய்கிற இன அழிப்பு தான் நீங்கள் கொண்டு வரீங்க. இதை அனர்த்தத்தை நீங்களே உருவாக்குறீங்க.
அது இருந்தால் என்னடாப்பா இவ்வளோ காலம் இல்லாத ஓமாடாப்பா நீங்கள் இப்போ கலட்ட போகிறீங்க? இல்லாத முருகனை நீங்கள் வேறு யாரையும் கடவுளை ஆக்க போகிறீங்களா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தால் இப்படித்தான் செய்வீங்களா? இது எங்கே போய் முடியுமென்னு தெரியுமா உங்களுக்கு? அழிவில் கொண்டு நீங்கள் அழிவை ஏற்படுத்தி கொள்கிறீங்க. நீங்களாகவே இயற்கையின் அழிவை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க. நன்றி, வணக்கம்.